அன்புமணி இருக்கும் கூட்டணியில் ஐயா இடம்பெற மாட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அரசியலில் எதுவும் நடக்கும். தேர்தல் காலம், அவசரமான சூழ்நிலைகளை அடிக்கடி பேச வேண்டிய ஒரு காலகட்டம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஐயா மேலே எந்த கேஸ் இல்லை, வம்பு வழக்கு இல்லை, யாருக்காகவும் பயந்துக்க தேவையில்லை. நிதானமாக ஜனநாயக முறைப்படி அனைவரிடத்திலும் கேட்டு எல்லாத்தையுமே ஜனநாயக முறைப்படி முடிவெடுக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர். இந்த அடிப்படையில் சில ஆலோசனைகளை நிர்வாக குழு உறுப்பினர் 21 பேர் கேட்டார், சொல்லியிருக்கிறாங்க. நல்ல முடிவை மிக விரைவில் ஐயா அறிவிப்பார். நான் மீண்டும் சொல்கிறேன், பேச்சுக்காக சொல்லலை. 2026 முதலமைச்சராக யார் வருவார் என்பதை அறிவிக்கப் போகிற இடம் இந்த தைலாபுரம் என்பது மட்டும் உறுதியாக சொல்லுகிறேன். நன்றி. உங்களுடைய கருத்து என்ன சொன்னீங்க ஐயா? உங்களுடைய கருத்து என்ன வச்சு யாரோட கூட்டணி போறாங்க? என் கருத்து உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஐயாட்ட தான் சொல்ல முடியும். எங்கள் கருத்து உங்ககிட்ட இப்போ 21 பேர் நிர்வாக உறுப்பினர்கள், அந்த 21 பேரும் அவருடைய கருத்துக்களே ஐயாவிடத்தை சொல்லியிருக்கிறாங்க. நல்லது நடக்கும். தேவையில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மோடி கலந்துக்கூடிய கூட்டத்தில் ஒரு கலந்துக்க மாட்டான்னு எடுத்துக்கலாமா? அது எனக்கு தெரியாதுங்க. அது ஐயா கிட்ட இருந்து முறையான அறிவிப்பு வரும். அதாவது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, தைலாபுரம் தோட்டத்திலேயே இருக்கிறீங்க, கேட்டு ஒரே கேட்டு தான். ஐயா இந்த கேட்டு பிரதான வழியை மட்டும்தான் பயன்படுத்தி வெளியே வருவார். மற்ற வழியில் இந்த வண்டி வாகனங்கள் தான் போகும். ஐயா வெளியே வருவதும் உள்ளே வருவதும் இந்த பிரதான கேட்டு தான். உங்களுக்கு தெரியாமல் ஒரு எங்கேயும் இங்கேருந்து போக போகிறதில்ல. பார்த்துக்கோங்க. கூட்டணி அறிவிச்சலாமா? அறிவிப்பார் ஐயா. பிப்ரவரி கூட்டணி அதாங்க, நான் மீண்டும் நீ எவ்வளோ தூரம் கேட்டாலும் நான் இப்படியே தான் சொல்லுவேன். 1ஆம் தேதிக்குள்ள எதிர்பார்க்கலாமா அறிவிப்பு வரும்னு? அது எப்படிங்க நான் சொல்ல முடியும்? ஏன் 1ஆம் தேதிக்கு முன்னாடி வந்தா நீ ஏற்றுக்க முடியல? இல்லை 1ஆம் தேதி முன்னாடி வந்து சொன்னா ஏற்றுக்க முடியல? என்ன அன்புமணி இருக்கும் கூட்டணியில் ஐயா இடம்பெற மாட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அரசியலில் எதுவும் நடக்கும்னு சொல்லியிருக்கிறோம். அரசியலில் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க, அரசியலில் எதுவும் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அதை இவர் இருக்கிற கூட்டணியில் இருக்கக்கூடாது, அவர் இருக்கிற கூட்டணியில் இருக்கக்கூடாது. வெற்றி மட்டும்தான் குறிக்கோள், கொள்கையுடன் கூடிய வெற்றி. ஆனால் எங்கள் ஐயா மேலே எந்த கேஸும் இல்லை, யாருடைய மிரட்டலுக்கும் எந்த காலத்திலையும் அவர் பயந்துக்க போகிறதில்ல. பிஜேபிக்கு போயிட மாட்டேன்றீங்க? அது எனக்கு தெரியாது. எந்த வழக்கம் அதிகார வர்க்கத்துக்கு பயந்துக்க மாட்டேன். மக்கள் நலன் ஒன்றே குறிக்கோளாக எந்த முடிவும் எடுப்பார். மீண்டும் அங்கே போயிட்டு மீண்டும் கூப்பிடாதீங்க. நன்றி, வணக்கம். வேற ஏதாவது கட்சியிலேருந்து பேச்சுவார்த்தைக்கு மறைமுகமாக இப்போ தேர்தல்னு வந்தால் பேசாமே இருப்பாங்க. ஆனால் சொல்ல முடியல. நாங்கள் இப்போ தேர்தல் ஏங்க, இப்போ பொண்ணு ஒரு வீட்டில் பொண்ணு இருக்குது, கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்குது, அதான் அது அந்த பருவம் அடைந்த பெண், அந்த பொண்ணை மாப்பிள்ளை வீடு பார்க்க தான் செய்வாங்க. அதை பார்க்குற மாப்பிள்ளைங்கெல்லாம் அந்த பிள்ளை கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. பெண்ணுக்கு பிடிக்கணும், மற்றது இன்னும் பேச வேண்டிய இதில் இருக்குது, உறவினர்களுக்கு பிடிக்கணும். அந்த மாதிரியான பல செய்திகள்லாம் இருக்குது. அது விரைவில் நல்லது நடக்கும். கூட்டணி பேச்சுவார்த்தை வாய்ப்பு இருக்கா சார்? சார் விரைவில் நல்லா நடக்கும். ஆனால் கையெழுத்து போடுறது இங்கே தான் கையெழுத்து போடுவார் ஐயா. தைலாபுரம் தோட்டத்தில் கையெழுத்து போடுவார். அது எந்த மாற்று கருத்து இல்லை. கூட்டணி உறுதி செய்யப்படும். அது எந்த மாற்றம் இல்லை. தைலாபுரம் தோட்டத்தில் தான் 2026 முதலமைச்சர் யார் என்று உறுதி செய்யப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.